ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். நேற்றுக்கு நம்ம கிச்சனில் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் வெத்த குழம்பு தான் பார்த்தது. ஸோ வெண்டைக்காய் வெத்த குழம்பு இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட வடித்த சாதம், அதுக்கப்புறமா சாம்பார் வச்சு 2-3 நாள் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கு. ஸோ என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு சாம்பார். இன்றைக்கி முள்ளங்கி போட்டு பருப்பு போட்ட சாம்பார். முள்ளங்கி சாம்பார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் அம்மா எப்படி பண்ணான்னு சொல்லிடுறேன். நல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், ஒரு தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி வெறும் முள்ளங்கி மாத்திரம்தான் போட்டிருக்கோம். நீங்கள் கூட சின்ன வெங்காயமோ நார்மல் வெங்காயமோ ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் ஆற்றுல மோஸ்ட்லி வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் வெறும் முள்ளங்கி தான் மட்டும்தான் போட்டிருக்கு. முள்ளங்கி போட்டு 2 நன்னா வதக்கிடுங்கோ. ஏன்னா முள்ளங்கிக்கே ஒரு வாசனை உண்டு, அந்த வாசனை போகிற அளவுக்கு நன்னா வதக்கிடுங்கோ. நன்னா வதக்கிட்டு நாங்கள் கூட ஒரு 1.5 பழம் தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியமோ, நீங்கள் ஒரு தக்காளி போட்டாலும் சரி, இல்லை தக்காளியே இல்லாமல் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே. தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டு அது நன்னா துளியுண்டு தண்ணி விட்டு நன்னா கொதிக்க விடுங்க. ஏன்னா தக்காளி ஓரளவு மேஷ் ஆகணுன்ட்டு. கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடுங்க போதும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் பொடி, ஆலிநாள் சாம்பார் பொடி நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் மிளகா பொடி, தனியா பொடி போடுறீங்கனாலும் ஓகே. ஆலிநாள் சாம்பார் பொடி போட்டுட்டு உப்பையும் போட்டு ஒரு பெரட்டிடுங்கோ. பெரட்டினதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சு அந்த புளி ஜலத்தை விட்டுருங்கோ. புளி ஜலத்தை விட்டு நன்னா அது கொதித்து அந்த புளி ஜல ஸ்மெல் போயிட்டு முள்ளங்கியும் நன்னா வெந்து வர ஸ்டேஜில் இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி பருப்பு நன்னா குழைய வேக வச்சு எடுத்துட்டு அந்த வெந்த முள்ளங்கி பருப்பு ஜலத்தில் பருப்பை விட்டுருங்கோ. பருப்பை விட்டு நன்னா ஒரு கொதி வந்ததும் பெருங்காயத்தையும் கொத்தமல்லியும் போட்டெல்லாம் அவ்வளோதான், முள்ளங்கி சாம்பார் ரெடி. ஸோ இதை செஞ்சுட்டு மூடி வச்சுருங்கோ. மூடி வச்சுட்டு சாப்பிட்றச்ச நீங்கள் திறந்தேன்னா நல்லா அந்த பெருங்காய வாசனை, கொத்தமல்லி வாசனையோடு நல்லா கமகமன்னு இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளான ஒரு முள்ளங்கி சாம்பார். தொட்டுக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கு. ஸோ கத்திரிக்காய் கறி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு கத்திரிக்காயை போட்டிருங்கோம். கத்திரிக்காயை போட்டுட்டு நாங்கள் கத்திரிக்காய்க்கு 2 தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டுருக்கு. தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருங்கோ. தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் போட்டிருப்போம் நாங்கள். ஏன்னா கத்திரிக்காய்க்கே லைட்டாக மைல்டாக ஒரு கசப்பு வரும். ஸோ அதனால் தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அதன் தலையிலே மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு போட்டு ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்கோ. மூடி வச்சேன்னா அந்த தண்ணி ப்ளஸ் அந்த மூடி வச்சோம்னா அந்த விசத்து கொட்டுற தண்ணியிலே நல்லா கத்திரிக்காய் குழைய வெந்து போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குழச்சலாக வெந்திருக்குன்ட்டு. ஸோ ஆற்றுல வயசானவா குழந்தைகள் இருந்ததுன்னா நெருக்குன்னு கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குழச்சலாக இருந்ததுன்னா அழகாக பல்லு இல்லாத அவஸ்தைக்கு அவளும் நன்னாவே சாப்பிடுவா. ஸோ அதனால் சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் கறி தான் இது. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் மோர் ரெடி ஆகிடும் நம்ம ஆற்றுல. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் இப்போ தான் 2 நாள் முன்னாடி அம்மா மாங்காய் வாங்கிட்டு வந்ததும் கட் பண்ணி சீந்து மாங்காவாக போட்டிருக்கு. மோர் சாத்துக்கு இது மாங்காய் ஊறுகாய் இருந்தால் போதும், நமக்கு வேறு எதுவுமே மோஸ்ட்லி தேவையில்லை. நாங்கள் மோஸ்ட்லி மோர் சாத்துக்கு மாங்காய் ஊறுகாய் தான் போட்டுப்போம். காயோ சாம்பாரோ எதுவும் விட்டுக்க மாட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான ஒரு சமையல் தான். ஸோ இது வரைக்கும் வெறும் முள்ளங்கி மாத்திரம் போட்டு சாம்பார் பண்ணலன்னா பண்ணி பாருங்கோ. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.